நடிகர் சிங்கமுத்துவை பற்றி ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமானால், காமெடியில் ஜாம்பவானாக திகழும் வைகை புயல் வடிவேலுவிற்கே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவர்தான் இந்த சிங்கமுத்து. உலக புகழ்பெற்ற வைகை புயலின் நேசமணி காமெடியில் நடிக்க சிங்கமுத்துவிற்கு வாய்ப்பு வந்தபோதும், அந்த காட்சியில் வடிவேலு நடித்தால்தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி வடிவேலுவே அந்த காட்சியில் நடிக்க மறுத்த போதும் அவரை வற்புறுத்தி நடிக்க வைத்தவர்தான் இந்த சிங்கமுத்து. சிங்கமுத்து என்றதும் இவர் ஒரு காமெடி நடிகர் தானே என்று மட்டும் சுலபமாக கடந்து சென்று விட முடியாது. இவர் ஒரு சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், திருவண்ணாமலை கோயிலில் இவர் சொற்பொழிவாற்ற தொடங்கினால் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் பேசும் திறமை படைத்தவர். சிங்கமுத்துவின் பேச்சை வியந்து பார்த்த அங்கிருந்த ஐயர்கள், யார் இவா, இந்த பேச்சு பேசுகிறாளே என்று பல முறை பாராட்டியுள்ளனர். பர்மாவில் தொழில் செய்து பலத்த நஷ்டமடைந்து அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு நடந்தே வந்தவர்தான் சிங்கமுத்துவின் தந்தை. மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலத்தில் 1958ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் பிறந்தார். புதுக்கோட்டையில் உள்ள சிங்கமுத்து ஐயனார் இவர்களது குலதெய்வம் என்பதால் குடும்பத்தில் மூத்த பிள்ளையான இவருக்கு சிங்கமுத்து என இவர்களது பெற்றோர்கள் பெயர் சூட்டினர். சிங்கமுத்துவின் குடும்பம் முழுமையான விவசாய குடும்பம். சில மாடுகளும் கொஞ்சம் நிலமும் மட்டுமே இவர்களது வாழ்வாதாரம். அதுவும் அவரது நிலம் வானம் பார்த்த பூமி என்பதால் மழை பொழிந்தால்தான் குடும்பமே ஓடும். அந்த வறுமையிலும் பியூசி என்று சொல்லப்படும் 12ஆம் வகுப்பு வரை அருகிலுள்ள அரசு பள்ளி ஒன்றில் படித்து முடித்தார். அதன் பிறகு கல்லூரி படிப்பை திருப்பத்தூரில் உள்ள ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கல்லூரியில் பிஎஸ்சி பிரிவில் 1ஆம் ஆண்டு இறுதி வரை படித்தார். தனது 4 சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இவருக்கு இருந்ததால் குடும்ப வறுமை காரணமாக தனது கல்லூரி படிப்பை 1ஆம் ஆண்டோடு நிறுத்தி கொண்டார். இவரது கல்லூரி கனவும் அத்துடன் சிதைந்தது. வறுமையில் வாடும் தனது குடும்பத்தை காப்பாற்ற ஏதாவது ஒரு வேலைக்கு சென்று சம்பாதித்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். தனது 12ஆம் வகுப்பு பள்ளி தோழனான தங்கவேலு என்பவர் அந்த ஊரில் பல பேருந்துகளை வைத்து டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவதை அறிந்து அவரிடம் வேலை கேட்டு சென்றார் சிங்கமுத்து. சிங்கமுத்துவை பார்த்த தங்கவேலு, படிக்காம ஏண்டா இந்த வேலைக்கெல்லாம் வர்ற என்று சொன்னதும், பீஸ் கட்ட காசில்லை என்றார் சிங்கமுத்து. உன்னோட காலேஜ் பீஸை நான் கட்டுறேன், போய் படி என்றார் தங்கவேலு. இந்த வருஷம் நீ கட்டுவ, அடுத்த வருஷம் யாரு கட்டுவா? எனக்கு 2 அக்கா 2 தங்கச்சி 1 தம்பி இருக்காங்க. அவங்களையெல்லாம் யார் படிக்க வைப்பா? அவங்களுக்கெல்லாம் யார் கல்யாணம் பண்ணி வைப்பா? உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தால் கொடு, அதுதான் சரி வரும் என்றார் சிங்கமுத்து. சிங்கமுத்துவின் நிலையை புரிந்து கொண்ட தங்கவேலு, சரி, இப்போதைக்கு நம்மக்கிட்ட கண்டக்டர் வேலை தான் இருக்கு, செய்கிறியா என்றதும் செய்கிறேன் என்றார் சிங்கமுத்து. பேருந்தில் கண்டக்டராக பணிபுரிந்து கொண்டே அவர் நினைத்தது போலவே தன் தம்பியை எம்எஸ்சி வரை படிக்க வைத்தார். தங்கைகளை பல கல்லூரிகளில் விரிவுரையாளராக பணியில் அமர்த்தினார். 4½ ஆண்டுகள் பஸ் கண்டக்டராக பணியாற்றிய இவர் அதன் பிறகு திருச்சி காந்தி மார்க்கெட்டில் அரிசி வியாபாரம் செய்யும் திரு அந்தோணிசாமி பிள்ளை என்பவரின் அரிசி ஆலையில் கணக்கு பிள்ளையாக வேலைக்கு சேர்ந்தார். திருச்சி அரியலூரை சுற்றியுள்ள 35க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகளுக்கும் சென்னையில் ஆரந்தூர் உள்ளிட்ட சில அரிசி சந்தைகளுக்கும் மொத்த விலையில் அரிசி சப்ளை செய்யும் வேலையை 7 ஆண்டுகளுக்கு மேலாக கவனித்து வந்தார். சென்னைக்கு சென்றால் நன்றாக சம்பாதிக்கலாம் என்று நினைத்து சென்னையில் போலீஸாக இருக்கும் தனது சித்தப்பாவிற்கு போன் அடித்தார் சிங்கமுத்து. போனை எடுத்த போலீஸ் சித்தப்பாவிடம், சித்தப்பா, நான் சென்னைக்கு வர்றேன் என்றார் சிங்கமுத்து. என்னப்பா, இங்கே வந்து என்ன பண்ண போற? சென்னை மோசமான ஊர், உன்னால இங்கே வந்து பிழைக்க முடியுமா என்றதும், அப்புறம் நீங்க எப்படி சென்னையில் பிழைச்சிங்க சித்தப்பா என்று தனக்கே உரிய பாணியில் பதிலளித்தார் சிங்கமுத்து. சென்னைக்கு தனியாக கிளம்பி வந்த சிங்கமுத்து சென்னை மயிலாப்பூரில் உள்ள சுந்தரம் காஃபி என்ற கடையில் மேனேஜராக பணியாற்றினார். அந்த கடைக்கு டீ குடிக்க சினிமா பிரபலங்கள் பலரும் வருவதுண்டு. அப்படி ஒரு முறை தற்போது பிரபலமாக இருக்கும் இயக்குனர் சங்கர் அந்த கடைக்கு டீ குடிக்க தனது நண்பர்களுடன் வந்துள்ளார். சிங்கமுத்துவிற்கு ஓரளவுக்கு ஜோதிடம் தெரியும் என்பதால் இயக்குனர் சங்கரின் கையை பிடித்து பார்த்த சிங்கமுத்து, உலகத்திலேயே பெரிய டைரக்டரா, பெரிய கோடீஸ்வரரா வரப்போறீங்கன்னு ஆருடம் சொல்ல, அட போயா என்று சிரித்துள்ளார் இயக்குனர் சங்கர். தற்போது பிரம்மாண்ட இயக்குனராக இருக்கும் இயக்குனர் சங்கரை அப்போதே சரியாக கணித்துள்ளார் சிங்கமுத்து என்பது ஆச்சரியமான ஒரு உண்மை என்றே சொல்லலாம். அரிசி வியாபாரத்தில் சிங்கமுத்துவிற்கு நல்ல முன் அனுபவம் இருப்பதால் சென்னையில் நாம் ஏன் அரிசி மண்டி வைக்கக்கூடாது என்று யோசித்தார். சென்னை எம்ஜிஆர் நகர் சாலையில் ஹரி சிவம் அரிசி மண்டி என்ற பெயரில் அரிசி கடை ஒன்றை துவக்கினார்.
தன்னிடம் இருந்த 4000 ரூபாய்க்கு ஒரு தராசும் இன்னும் சில பொருட்களும் வாங்கிவிட அரிசி வாங்குவதற்கு மட்டும் பணம் இல்லை. அரிசி கடையில் அரிசியே இல்லை. மறுநாள் விடியற் காலை ஆலந்தூர் அரிசி சந்தைக்கு சென்றார். அங்கிருந்த வியாபாரிகளுக்கு சிங்கமுத்துவை நன்றாக தெரியும் என்பதால், என்ன கணக்கு பிள்ளை, இங்க எங்க வந்தீங்க, அரிசி எதுவும் விற்கணுமா என்று கேட்க, இல்லை வாங்கணும் என்றார். பிறகு தான் சென்னையில் புதிதாக அரிசி கடை திறந்த கதையை அவர்களிடம் சொல்லியுள்ளார். கணக்கப்புள்ள சிங்கமுத்து திருச்சியில் ஏதாவது தப்பு செய்துவிட்டு சென்னைக்கு வந்திருப்பாரோ என்று சந்தேகப்பட்ட அந்த வியாபாரிகள் திருச்சி அரிசி ஆலை ஓனரான திரு அந்தோணிசாமி பிள்ளைக்கு ஃபோன் அடித்து விவரம் கேட்க, அதற்கு அவரோ, இல்லை அவர் எந்த தப்பும் இங்கே பண்ணலை, ஏதோ அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், இந்த சம்பளம் பத்தலை, சென்னைக்கு போகிறேன்னு சொன்னார் என்றதும் சிங்கமுத்துவின் அரிசி மண்டியை பார்க்க 10க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வந்தனர். பிறகு உடனடியாக காசே வாங்காமல் விற்று பணம் கொடுங்கள் என்று சொல்லி ஆளுக்கு 15 மூட்டை என மொத்தம் 150 மூட்டை அரிசியை சிங்கமுத்துவின் ஹரிசிவம் அரிசி மண்டியில் இறக்கினர். சிங்கமுத்து நாணயமாக இருந்ததால் அவரின் அரிசி வியாபாரம் ஜோராக நடந்தது. பிறகு அதே அரிசி கடையில் மாட்டுத் தீவனம் வாங்கி வைத்து வியாபாரம் செய்தார். அதுவும் நல்ல லாபம் கொடுத்தது. சிங்கமுத்துவின் உறவுக்கார பெண்ணான பரிமளா என்பவருக்கு சுக்கிர திசை ஆரம்பம் ஆனதால் அந்த பெண்ணை சிங்கமுத்துவிற்கு கட்டி வைத்தால் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று நினைத்த சிங்கமுத்துவின் குடும்பத்தினர் பரிமளாவை சிங்கமுத்துவிற்கு திருமணம் செய்து வைத்தனர். அந்த ஜாதகத்தில் இருந்தது போலவே சிங்கமுத்துவின் வியாபாரமும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. சிங்கமுத்து சென்னையில் நல்ல வசதியாக இருந்ததால் மதுரை திருமங்கலத்தில் இருந்த அவரது அக்கா, தங்கை, தம்பி, அம்மா, அப்பா என அவரது குடும்பத்தில் உள்ள அனைவரும் சிங்கமுத்துவின் சென்னை வீட்டில் குடியேறினர். சிங்கமுத்துவின் குடும்பம் மிகவும் பெரிது என்பதால் தினமும் 2 கிலோ மட்டன், 2 கிலோ சிக்கன் என்று தாராளமாக செலவு செய்ய ஆரம்பித்தனர். வரவுக்கு மீறி செலவு செய்ததால் சிங்கமுத்து படிப்படியாக நொடித்து போக ஆரம்பித்தார். பிறகு ஒரு கட்டத்தில் கடன் வாங்கி செலவு செய்யும் அளவுக்கு சென்றார். இப்படியே போனால் சரியிருக்காது என்று நினைத்து தன் தம்பியை தனிக்குடித்தனம் வைத்தார். தன் அம்மா அப்பாவை விவசாயம் செய்ய சொந்த ஊருக்கே அனுப்பி வைத்தார். சிங்கமுத்துவின் கடைக்கு இயக்குனர் மனோஜ்குமாரும் கல்லுக்குடி ராமநாதன் என்பவரும் வருவது வழக்கம். அப்படி ஒரு நாள் கல்லுக்குடி ராமநாதன் என்பவர் சிங்கமுத்துவை பார்த்து, அண்ணே நீ நல்லா காமெடியா பேசுற என்று கிண்டலடிக்க, அருகில் இருந்த இயக்குனர் மனோஜ்குமார், என்னோட அடுத்த படத்துல உங்களை நடிக்க வைக்கிறேன் என்றார். 1987ஆம் ஆண்டு மனோஜ்குமார் இயக்கிய நேரம் நல்லா இருக்கு என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகம் கண்டார். அதன் பிறகு சில படங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார். அரிசி வியாபாரத்தில் போட்டிகள் அதிகம் உருவானதால் நொடித்து போனார். தன்னிடம் இருந்த ஒரே ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டு புரோக்கராக ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய ஆரம்பித்தார். சிங்கமுத்து வடிவேலுவுடன் இணைந்து நடிக்க ஆரம்பித்ததும் திரைத்துறையில் இவருக்கென்று ஒரு நல்ல பெயர் வர ஆரம்பித்தது. வடிவேலு சிங்கமுத்து கூட்டணி பகவதி, திமிரு, கிரி போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றனர். சிங்கமுத்து தனது நண்பர் வடிவேலுவை பற்றி சொல்லும்போது, வடிவேலு மாபெரும் கலைஞன், வடிவேலுவை அடித்து கொள்ள இன்றைய நவீன உலகத்தில் கூட ஆளில்லை என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நிறைய படங்களில் வடிவேலு நடிக்க மாட்டேன் என்று அடம்பிடிப்பார். பக்கத்தில் இருக்கும் நாங்கள் தான் அவரை சமாதானப்படுத்தி நடிக்க வைப்போம். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நேசமணி கதாபாத்திரம், 23ஆம் புலிகேசி போன்றவற்றை சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நேசமணி கதாபாத்திரத்திற்கு என்னை தான் தேர்வு செய்திருந்தனர். அந்த கதாபாத்திரத்தில் என்னை விட வடிவேலு நடித்தால்தான் நன்றாக இருக்கும் என நான் தான் சொன்னேன். அதேபோல் நடிகர் வடிவேலு 23ஆம் புலிகேசியில் நடிக்க விருப்பமில்லாமல் இருந்தார். உடனே நான் அவரிடம், எம்ஜிஆர், சிவாஜி போன்ற பெரிய நடிகர்கள் தான் இது போன்ற மன்னர் வேடத்தில் நடித்திருக்கிறார்கள். ஒரு காமெடி நடிகனுக்கு சினிமாவில் அப்படி ஒரு வாய்ப்பு அமைந்ததே இல்லை. அந்த பெருமை உன்னை போன்ற ஒரு காமெடி நடிகனுக்கு கிடைக்கட்டும் என்றேன். அதன் பிறகுதான் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். என்னதான் சிறப்பாக நடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தாலும் வீட்டில் இரவு நேரங்களில் புலம்பிக் கொண்டே இருப்பார் வடிவேலு. இந்த படம் நல்லா ஓடுமா, அந்த படம் நல்லா ஓடுமா, எனக்கு நல்ல பேரு கிடைக்குமா என தினமும் புலம்புவார். நான் தான் தினமும் அவருக்கு ஆறுதல் சொல்வேன். அப்போதெல்லாம் எனது சம்பளம் 2000 ரூபாய், வடிவேலுவின் சம்பளம் 1500 தான். அதன் பிறகுதான் வடிவேலுவின் சம்பளம் பல மடங்கு அதிகரித்தது என்றார். அந்த சமயத்தில் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் சூடு பிடித்திருந்தது. நடிகர் வடிவேலு திமுகவில் இணைந்து பிரச்சாரம் செய்யும் போது விஜயகாந்தையும் ஜெயலலிதாவையும் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார்.
வடிவேலு பேசுவதை பார்க்க பெரும் கூட்டம் கூடியது. இந்த கூட்டம் ஓட்டாக மாறினால் என்ன செய்வது என்று யோசித்த ஜெயலலிதா, இவருக்கு சமமாக அதிமுகவிற்காக பேசுவதற்கு யார் இருக்கிறார் என்று விசாரிக்க பலரும் சிங்கமுத்து பெயரை கூறியுள்ளனர். அதன் பிறகுதான் சிங்கமுத்துவை அழைத்துள்ளனர். பிறகு நடந்தது பற்றி சிங்கமுத்து சொல்லும்போது, நாங்கள் போயஸ் கார்டனில் இருந்து பேசுகிறோம்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் ஏதோ நம்ம வடிவேலு தான் ஆள் வச்சு ஃபோன் பண்ணி என்னை கலாய்க்கிறாருன்னு நினச்சி சும்மா வைங்க சார், என்னை ஏன் அந்த அம்மா கூப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் அதே மாதிரி ஃபோன் வந்தது, அதையும் திட்டி ஃபோனை வச்சுட்டேன். பிறகு அம்மாவே நேரடியாக பேசினாங்க. ஹலோ, நான் பொதுச் செயலாளர் பேசுகிறேன்னு அம்மாவோட குரல் கேட்டதுமே நான் பதறி போயிட்டேன். இதோ உடனே வந்துடுறேம்மான்னு உடனே கிளம்பிட்டேன். அம்மா எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அம்மா என்கிட்ட அரை மணி நேரம் பேசினாங்க. அவங்க அவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு காரணம் அதிமுக பேச்சாளருக்கு இவன் சரிபட்டு வருவானான்னு தெரிஞ்சுக்கத்தான். பேச்சாளராக நான் சரிபட்டு வருவேன்னு தெரிஞ்சதும் என்னை நல்ல விதமாக கவனித்து அனுப்பி வச்சாங்க. ஜெயலலிதாவிடம் பேச சென்றபோது பலரும் என்னை பயமுறுத்தினாங்க. ஆனால் ஜெயலலிதா என்னுடன் இயல்பாக பேசினாங்க. ஜெயலலிதா பற்றி நான் எழுதிய கவிதை தொகுப்பை அவரிடம் கொடுத்தேன். என்னுடைய கவிதைகளை பாராட்டினார். நான் பிரச்சாரத்தில் பேசுவதை கேசட்டில் போட்டு பார்த்து அறிந்து கொண்டுள்ளார். உங்கள் ஊர்க்காரர் எஸ் ராஜேந்திரன் எம்பி ஆனார், அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அவர் எந்த அர்த்தத்தில் அப்படி கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். இன்றைக்கு அம்மா உயிருடன் இருந்திருந்தால் நான் எம்பி ஆகியிருப்பேன். அம்மா இருந்தபோது விஜயகாந்த் வாய்ஸை நான் விளையாட்டாக மிமிக்ரி செய்தேன். அதை பார்த்த ஜெயலலிதாவும் சசிகலாவும் என்னை அழைத்து மறுபடியும் அதே போல பேசிக்காட்ட சொல்லி வயிறு வலிக்க சிரித்தனர். அதற்கு பிறகுதான் ஜெயா டிவியில் நல்லா சொல்கிறாங்கயா டீட்டெயிலு என்ற நிகழ்ச்சியை நானும் போண்டாமணியும் சேர்ந்து நடத்தினோம். சினிமா என்னுடைய 10வது அவதாரம். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் என இப்போது ஆன்மீக சொற்பொழிவும் ஆற்றி வருகிறேன். காமெடிங்கிறது ஒருத்தர் மட்டும் பண்ணால் நல்லா வராது, பல பேர் சேர்ந்து தேர் இழுக்கிற மாதிரி இழுத்தாதான் நல்லா இருக்கும் என்றார். நடிகர் சிங்கமுத்துவிற்கு வாசன் கார்த்திக் என்கிற ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். சிங்கமுத்துவின் மகள் MBA படித்துவிட்டு அமெரிக்காவில் வசித்து வருகிறார். மகன் சட்டம், சைக்காலஜி, சைபர் கிரைம், MBA என பல பட்டப்படிப்புகளை படித்துள்ளார். அதிலும் குறிப்பாக சைபர் கிரைம் படிப்பில் இவர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். தனது உடல் மொழி மூலம் தமிழக மக்களின் மனதை கவர்ந்து 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள இவருக்கு 2014ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் சிறந்த காமெடி நடிகருக்கான விருதும் 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் கலைமாமணி விருதும் கிடைத்தது. ஒரு காமெடி நடிகர் ஆன்மீக பேச்சாளராக இருக்கிறார். 1400க்கும் மேற்பட்ட அதிமுக மேடைகளில் பேசி அரசியல் பேச்சாளராகவும் இருக்கிறார் என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அல்லவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.